ரொம்ப வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்பிடபிள்யூல இந்த வாரம் வந்த 4 எபிசோடுமே ரொம்பவே புடிச்சதுங்க. செம்ம பரபரப்பா போச்சு. ஸோ கிளைமாக்ஸ நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஹீட் வந்து நல்லாவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே வாங்க எபிசோட் 77ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம மாதையன் பார்த்தீங்கன்னா வந்து தியோவோட பிரச்சனை ஆயிருச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ரிலேட்டடான வீடியோ வந்தது. ஸோ இந்த மாரி பல விஷயம் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அவரு தனியா ஒரு மாரி உட்கார்ந்திருக்காருங்க நைட்லாம் தூங்காம. And நம்ம மணி வந்து என்ன மாரி ஒரு ஃப்ரெண்டுங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா வச்சுக்கோங்களேன், செம்ம ஹேப்பியா இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கான டெஃபினிஷன் மாரி நம்ம மணிய வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து என்னடா மாதையன் ஃபீல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் உட்காந்து என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் மாதையன் கிட்ட போயிட்டு அவர் பேசுவார் தெரியுமா? என்ன பேசுறதுன்னே தெரியாம, எனக்கு தெரியும் நீங்க தூங்க மாட்டீங்கன்னு. ஏன்னா இந்த கொரட்ட சத்தத்துல எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அதை தாண்டி என்ன கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுன்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் வந்து அவரை தனியா விடுறதுக்கும் இவருக்கு பிடிக்கல. ஸோ அது ஒரு மாதிரி அழகா இருக்குங்க. இந்த மாதிரி ஷோல்டர்ல தட்டுறது, சரி சீக்கிரம் தூங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அண்ட் நம்ம தியோ வேற இருக்காங்களே, அது எப்படி அவர் தியோவை மறப்பாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அவர் தியோ கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு தங்கம்மை கூட்டிட்டு வந்துட்டு, நான் பேசினா வந்து தியோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா, அதனால நீ போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போடுவாருங்க. அங்க போயிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அங்கேயே தங்கிடு, நீ நிறைய பேசிக்கிட்டே இரு, அவங்கள தனியா மட்டும் விட்டுறாதன்ட்டு பயங்கரமா பெரிய லிஸ்டே ஒன்று போடுவாரு. ஆனா நம்ம தங்கம் எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு என் ரூம்ல ஃபேன் ஒர்க் ஆகல, நான் இங்க தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்க. அட பாவி, அவன் வந்து தனியா விடாத பேசிட்டே இருன்னு சொன்னா நீ என்னடா போய் படுத்து தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ நெக்ஸ்ட் டேவும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மாதையன் கிட்ட போய் பேச ட்ரை பண்றாரு. அவருக்கு மாதையனை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திரும்ப தியோ வந்து மாதையனோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட மோட்டிவா இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மாதையன் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ டேரக்டாவே வந்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு எனக்கு பச்சையா புரியுது, இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட பண்ணிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல நான் மரியாதையே வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா சொல்லி விட்டுறாரு. அண்ட் மணி வந்து சரி ஓகேப்பா, இதுக்கு மேல நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி போவாரு. அந்த சைடு போயிட்டு தியோ கிட்ட பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவர் கொஞ்சம் டைம் கேட்கிறாரு. அவர்லாம் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அண்ட் எப்படியாவது நம்ம தியோவை வந்து நார்மல் ஆக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எவ்வளவு திரும்ப மிஸ் பண்ணேன், நானே உன்னை மிஸ் பண்ணேன் அந்த ஊருக்கு போன டைம்ல, மாதையெல்லாம் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு, அவர் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவாருன்ற மாதிரி அவர் பேசினது. அண்ட் அந்த இடத்துல நம்ம தியோ அண்ட் மணிங்க உண்மையாவே வந்து இங்க தியோ தங்கமா இருக்கட்டும், மாதையன் தியோவா இருக்கட்டும், அவங்களோட அந்த லவ்வை விட வந்து இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகா ஜெனியூனா சூப்பரா வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தியோக்கு வந்து மைண்டை வந்து எடுக்கவே முடியல. கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, மாதையன் எடுக்க மாட்டாரு. மாதையனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அவர் அந்த இடத்துல அந்த அவங்க அம்மாவோட வீடியோவே திரும்ப திரும்ப போட்டு பார்த்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காரு. அந்த வீடியோவே ஏன் பாக்குற, அதை பார்த்தாதான் உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல, நீ இதுல தனியா இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு எவ்வளவு பேசி பாக்குறாங்க. நம்ம மாதையன் வந்து நீ போறியா ஃபர்ஸ்ட், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சிகரெட்டை கீழே போட்டு ஒரு மாதிரி மிதிப்பாரு தெரியுமா? அந்த சீன்லாம் ஒரு மாதிரியா இருக்குங்க. அதாவது அந்த இடத்துல தியோவை விடுங்க, பாக்குற நமக்கே வந்து அப்பா அது அந்த அளவுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும். பட் ஸ்டில் தியோ அதை வந்து தாங்கிப்பாங்க. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை லாஸ்ட் வீக் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ராஜசேகர் வந்து ஒரு பிளானை போட்டிருப்பாரு தெரியுமா? ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சை உள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணி கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. என்னன்னு தெரியல, இப்போ வரைக்கும் அந்த ஜெஃப்ரியை வந்து காட்டல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர் கிட்ட போயிட்டு அவர் வந்து டிராவல்ல இருக்கானா என்னன்னு தெரியல, அவன் எப்போ வருவான்னு தெரியல, ஸோ எனக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப கூட நம்ம ராஜசேகர் அப்படியா அப்போ ரங்கனே கண்டினியூ பண்ணிடுவானே, இது ஒரு பேட் நியூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ரங்கன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெஃப்ரி வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காரு, ஆனா அவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு ஒரு ஃபீல் பண்ணிருப்பாரு. வேற வந்த எந்த ஒரு கோச்சோட ப்ரொஃபைலுமே எனக்கு பிடிக்கல அப்படின்றவாரு. பட் எதை வச்சு நம்ம ஜெஃப்ரி ப்ராமிஸா இருக்காருன்ற அளவுக்கு இவருக்கு தோணுச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே குழப்பமா இருக்குங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சொன்னாங்க, பட் எல்லாத்தையுமே ரொம்ப அப்படி ஸ்மார்ட்டா யோசிச்சு ரங்கன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா இப்போ. அதாவது ராஜசேகருக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும், இந்த ஒரு விஷயத்துல எப்படி அப்படியே நம்பி கோட்டை விட்டாருன்றது கொஞ்சம் எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. நம்ம ருக்மிணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அதே மாதிரி புதுசா ஒரு கோச் வந்தா மைண்ட் செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம டீமுக்கு, இதெல்லாம் நமக்கு வந்து சரி வராது, எனக்கு வந்து நீ இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கனும் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட கோச்சிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா ஓகேங்க, நமக்கும் ஒரு வெரைட்டி காட்டுற மாதிரி நம்ம வந்து ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு நீங்க வந்து போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி வந்து ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுட்பால் வந்து அவங்க விளையாடுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க குவாலிஃபைஸ் வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் தான், அதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்வாரு. அதை சொல்றப்போவே நினைச்சேன், ரைட்ரா அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் ஆப் வைக்க போறாங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நடந்திருக்குங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கன் அண்ட் துளசி இருக்கு இல்லையா? ஸோ ரங்கன் வந்து துளசி கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு நாளைக்கு உனக்கு என்கொயரி இருக்குல்ல, எப்படி இருக்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு செம பதட்டமா பேசுவார். நம்ம துளசி பார்த்தீங்கன்னா அப்படியே காமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ துளசி பார்த்தீங்கன்னா என்ன ஏன் நீ இவ்வளோ உனக்கு என்கொயரி இருக்க மாதிரி பண்ற, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ அங்கே ஜாலியாக போயிட்டு ட்ரெயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்குறப்போ நம்ம துளசி சொல்றதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அதாவது நீ என் கூட இருக்கல்ல, நீ எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த ரீஅஷூரன்ஸ், அந்த ஹக்கு, அப்படி ஒரு எனர்ஜி எனக்கு வந்துச்சு, நீ அதை பற்றிலாம் கவலையே படாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரங்க நீங்க ஸ்மைல் பண்றப்போ, "என்ன ஸ்மைல் பண்ணிட்டியா?" அப்படின்னு அவங்க கேட்பாங்க. "நான் ஸ்மைல் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "என் ரங்கன் எப்ப ஸ்மைல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் 77ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 78ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.